வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து என் அக்கா அப்புறம் வந்து அவங்களோட பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு விஆர் மால் போகலாம், அப்படியே போயிட்டு ஏதாச்சும் மூவி பார்க்கலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. ஸோ அவங்க வந்து மாமன் மூவி புக் பண்ணியிருக்காங்க அண்ட் 7 மணி ஷோ புக் பண்ணியிருக்காங்க. இப்போவே டைம் பார்த்திங்கன்னா என்ன டைம்? எஸ் 5:30 ஆக போகுது. நானே இப்போ தான் ஒர்க்லேருந்து வந்தேன். ஸோ இப்போ தான் நான் கிளம்பி போகணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ நான் மேக்கப்லாம் அவ்வளோ அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் ஐலைனர் அப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆக போகுது. லைக் 15 மினிட்ஸில் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகி நல்லா கிளம்பியாச்சு. ஃபவுண்டேஷன்லாம் போடல, வெறும் காம்பேக்டும் லிப்ஸ்டிக் அப்புறம் லைனர் அது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து ஜஸ்ட் ஒரு கோடி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இங்கேருந்து விஆர் போக நார்மலாக 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ டிராஃபிக்லாம் இருந்தனால மேபி 30 மினிட்ஸ் ஆகலாம். போயிடலான்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரோஹிணி தேட்டர் வரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்லேயே நான் ரீச் ஆகிட்டேன். எனக்கு முன்னாடியே அம்மா, அக்கா, ஜீஜு அப்புறம் சித்தி ஊர்லேருந்து வந்திருந்தாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நான் ரீச் ஆகிட்டேன். எல்லோரும் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நாங்கள் ஃபன் சிட்டியில் விளையாடிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, சீக்கிரம் வந்ததுக்கு நானும் ஒரு 4 கேம் விளையாடினேன். நான் என்ட்ரன்ஸ்லேயே கிங் ஹேமர் கேம் பார்த்தேன். எப்பயாச்சும் இந்த கேமை என் ஜீஜு ஆட வச்சு நிறைய டிக்கெட்ஸ் வாங்கிடலான்னு கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபைனல் கேமில் நானும் என் அக்காவும் பியானோ கேம் ப்ளே பண்ணி 43 டிக்கெட்ஸ் வின் பண்ணோம். ஸோ ஃபைனல் டிக்கெட்ஸாக எங்களுக்கு வந்து 365 டிக்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என் தம்பிங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் படத்துக்கு கிளம்பிட்டோம். டைம் 7:50. இப்போ தான் மூவியே போட்டாங்க. இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் பாபா பாஸ்கர் ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான். சூரி ஆக்டிங் வாஸ் வெரி நைஸ். அண்ட் நம்ம ராஜ்கிரண் சார் செம்மையான லைஃப் லெசன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லோரும் மூவி முடிகிற வரைக்கும் அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபேமிலியாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.